மும்மொழி கொள்கை ஆதரவில் அண்ணாமலை மும்முரம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நியூஸ்லலாம் பார்த்துருக்கீங்க, அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி கையெழுத்து ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாடு பூரா மக்கள் ஆன்லைன்லேயே அவங்க செல்ஃபோன் நம்பர் எல்லாம் பதிவு பண்ணி எங்களுக்கு 3 மொழி வேணும், அரசாங்க பள்ளியில் கத்தரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை நாங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் மும்முரம் அவருக்கே என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அவரே எதிர்பார்க்கலை. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டே 1 lakh பீப்புள் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு மணமக்கள் மேக்ஸிமம் 20,000 பேர் தான் வருவாங்கன்னு நினச்சிருக்காரு. பட் 1 லட்சம் பேர் மேலே ஃபஸ்ட்டு டேவே சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் 100 நாள் சீக்கிரமாக வந்துடும், 1 கோடி வந்துடும், கையெழுத்து வந்துருச்சுன்னா தென் அதுவே ஒரு பெரிய வெற்றி. பட் இதுக்கு நடுவில் கவனிச்சிங்கன்னா செம்மையாக விளாசி தள்ளியிருக்காரு. திருமாவளவன் இருக்கட்டும், கனிமொழி ப்ளஸ் நம்ம அன்பில் மகேஷ் யாருமே விட்டு வைக்கலை. ஸோ ஒரு பெரிய நன்மையை பண்ண போகிறார் அண்ணாமலை. தான் பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டாக பிஜேபி பெரிய கட்சி ஆகிடும். மும்மொழி கொள்கை விஷயத்தில் பிஜேபி ஜெயிச்சிச்சு, மக்களுக்கு அரசாங்க பள்ளியில் கொண்டாண்டாங்க அப்படின்னா மும்மொழியை டெஃபினட்டாக அதோட பெரிய வெற்றி பிஜேபிக்கு கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்தில் பார்த்தா எல்லா கட்சிக்கும் தெரியுது, நல்லதும் தெரியுது. ஆனால் அரசியலுக்காக கவனம் இருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலே க்ளீனாக சொல்கிறாரு அண்ணாமலை. கனிமொழியாக ஸ்கூல் நடத்துகிறாங்க, அந்த ஸ்கூல்லேயே தமிழில் பேசினா அவங்களுக்கு பயங்கரமான ஃபைனு. அவர் இன்னொரு காமெடி இல்லைன்னா அவங்களோட பையன் சிங்கப்பூர் சிட்டிசன்றார் அவர். ஏன்னா கனிமொழியோட கணவர் அரவிந்தன் சிங்கப்பூர் சிட்டிசன். ஸோ பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிட்டார். அங்கே சிங்கப்பூர் சிட்டிசனாக ஆகிட்டு அங்கே போய் படிச்சுக்கிட்டு இருக்காரு, நிறைய மொழிகள்லாம் கற்றுக்கிறாரு அவர். இங்கே மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு கேட்குறாரு க்ளீனாக அவர். ஸோ இவங்க டெஃபினட்டாக இவங்களை ஏமே என்னென்னா தான் ஸ்கூல் நடத்தணும், நீ காசு கொடுத்து படி, நீ மற்ற மொழி படிக்கணும்னா ஒன்றுட்டு 2 மொழி தான் அப்படின்னு. இல்லை இன்னொரு காமெடினா திருமாவளவன் சேர்ந்துருக்காரு. அவர் வேறு திடீர்னு சிரமம் விட்டார். லாங்குவேஜஸ் போதுமேங்கிறாரு அவர் கூலாக. மக்களுக்கு எது கட்டாயப்படுத்தணும்னு. இல்லை என்ன வேடிக்கைன்னா அவரே ஸ்கூல் நடத்துகிறாரு, பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரு அண்ணாமலை. ப்ளூ ஸ்டார்னு ஒரு ஸ்கூல் நடத்தி அவர் பேரே இருக்குது. அதில் கேட்டு எனக்கே தெரியாமல் பேரை போட்டாங்கன்றாரு. ப்ளஸ் இவரே போய் ரிப்பன்லாம் கட் பண்ணியிருக்காரு ஸ்கூலில் போய். அதாவது இவங்க க்ளீனாக தோல் வச்சிருக்காரு அண்ணாமலை. பேசுவது மானமிடை, பேணுவது கமம்ன்றது அந்த காலத்து திராவிட கட்சியோட வழக்கம் தான் அது. அது க்ளீனாக இவங்க அப்படியே பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக பாயிண்ட்டை புஷ்டார் அண்ணாமலை. மகேஷ் இருக்கார், அவர் பையனும் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு. அவர் மாற்ற படிக்கிறாங்க, மற்றவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்கன்னு க்ளீனாக கேட்குறாரு அவர். இல்லை அவர் என்னென்னா மெயினாக எஜுகேஷன் மினிஸ்டரோட பையனே ஃப்ரெஞ்சு படிக்கும்போது மற்றவங்களாம் படித்தா என்ன கரெக்டு தானே. இதே இவங்கெல்லாம் என்னென்னா அந்த காலத்து ஞாபகம், ஒரு கதை ஞாபகம். மொரார்ஜி தேசாயோட பொண்ணு மெடிக்கல் டெஸ்ட் எழுதினாங்க அப்போ அந்த காலத்தில். அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அந்த டெஸ்ட்டில். ஸோ ரீவேல்யூவேஷன் பண்ணலாம் அப்படின்னாரு. வேணான்னாரு மொரார்ஜி தேசாய். இல்லை பண்ணி சப்போஸ் நீ வந்தானா நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கேன், அதனால் உனக்கு கொடுத்தாங்க அப்படியே பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுவாக இருந்தார். அவர் கண்ட்ரோல்டாக மக்களை இது பண்ணாதான்னார் அப்போ மொரார்ஜி தேசாய் அப்போ. பட் அந்த பொண்ணு தாங்க முடியல தோல்வியை. ஷி கமிட்டட் சூசைடு அப்போ. ஸோ அரசியல்லாம் அப்படி தான், அவ்வளோ இழப்பை சந்திச்சு தான் தேசாய் வந்தார் பிரைம் மினிஸ்டர் அந்த காலத்தில். ஸோ அப்படியே ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் தான் இருந்திருக்காங்க. பேசுவது மானமிடை, பேணுவது கமம் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கூல் நடத்துவாங்க, மக்கள்லாம் போய் காசு கொடுத்து படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் மக்கள் 2 மொழி தான் அப்படிங்கிறது க்ளீனாக அவர் பாயிண்ட் பண்ணி. அதே மாதிரி நம்ம விஜயும் அதே கேஸ் தான். அவர் ஒரு ஸ்கூல் விஜயாஷன் நடத்திட்டு இருக்காரு இதில், சவுத் மெட்ராஸ் இதில். ஆனால் அவர் கேட்டால் 2 மொழி போதும், ஹிந்தி எதிர்ப்போம் அப்படின்னு. ஸோ எல்லாமே ஒரு நாடகம் தான் நடக்குது. மக்களை க்ளீனாக ஏமாத்துற நாடகம் தான் நடக்குது. ஸோ இந்த ஏமாற்றத்தை அண்ணாமலை தடுத்துட்டாருனாலே பெரிய வெற்றி அவருக்கு. அது மாத்திரம் பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டாக பிஜேபி செம்மையாக க்ரோ ஆகிடும் தமிழ்நாட்டில். ஏன்னா மக்களுமே விரும்புகிறாங்க. இப்போ மொழி நாங்களும் கற்றுக்கிட்டா என்ன பாவம் தப்புன்னு கேட்குறாங்க மக்கள். ஸோ அந்த விஷயத்தில் டெஃபினட்டாக அண்ணாமலை வெற்றி பெறணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா க்ளீனாக டிஎம்கே அவங்க பல்பு வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களே ஸ்கூல் நடத்திக்கிட்டு இது மாதிரி எதிர்க்கிறதுங்கிறது தப்புன்னு அவங்க மக்களுக்கும் புரிஞ்சு போயிடுச்சு. இப்போ மக்கள்லாம் இப்போ ஏமாளிகள் இல்லை. இன்னொரு காரணம் கடைசி நம்ம கமலஹாசன் சேர்ந்துட்டார். அவருமே சேர்ந்து இந்தியா ஹிந்தியாக ஆக்கணும்னு அவர் ஒரு இது கிளப்பி விட்றாரு. இதுவே இவரே இந்திய படம் நடிச்சிருக்கார் இல்லையா அவர் கமலஹாசன். அவரே ஹிந்தி படத்தில் போய் நடிச்சுக்கிட்டு அங்கே போய் திரும்பி மார்க்கெட்டில் அவுட் ஆகி திரும்பி தமிழுக்கு வந்தார் அவர். அப்போ தெரியாதம்மா அவருக்கு ஹிந்தி இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாமே இவங்க அரசியல் தான். அவருமே ராஜ்யசபா சீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கார் அவர் டிஎம்கே வீடு வாசல் கதவில்.
ஸோ அதனால் வந்து யாரும் பேசி ஆனு சொல்லிட்டு அவர் மேலே தான் உளறிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து ரெட்ட விஷம் தான் ஆகுது. ஸோ க்ளீனாக வந்து அமலப்படுத்திட்டார் அண்ணாமலை. டெஃபினட்டாக வந்து மேலே கொண்டு போவார்னா இந்த போராட்டத்தை கொண்டு போயிட்டு ஜெயிக்கணும் தான் நம்மளோட எல்லாத்தையும் விருப்பம். அரசாங்க பள்ளியில் வந்து 3 மொழிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்ட முன்னாள் எம்எல்ஏவே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்து இது பண்ணிருக்காரு, கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. ஸோ ஏடிஎம்கேலே வந்து என்ன அரசியல் பண்ணுறாங்க தேவையில்லாமல் தோணுது. அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்குது. பட் நல்லதுன்னு தெரியுது. ஆனால் திடீர்னு என்ன பண்ணலாம், சப்போஸ் மாறிச்சு என்ன பண்ணுறாங்க, இப்படியே வந்து எடப்பாடி இப்படியே ஓட்டிகிட்டு இருக்காரு அவர். வணக்கங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாற்றிட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச யந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய இராணுவத்தில் சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு மாநிலங்கள்லேருந்து, மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும் அவ்வளோ கட்டியாச்சு. அதனால் இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார். மாவட்ட தலைமையகத்துடன் இணைக்கக்கூடிய செலவு அளவிற்குள் அளவருக்கின் அடிப்படையில் காற்று ஆற்றல் குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டுமே கிடைக்க பெறுகிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உருவாக்கப்பட்ட உகந்த வகையில் மின் கட்டத்தின் கடத்திகள் மிக மந்தனை. நான் வந்து உலகத்தில் பெரிய சிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்து பல டிகிரி வாங்கி உலக அளவில் பெரிய பெரிய கம்பெனி ஐபிஎம், மோட்டரோலா, பல டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாத்துக்கும் ஆலோசகராக இருந்தவன். 4,67,567 பணிகளில் நாளொன்றுக்கு ஒரு நபருக்கு 135 லிட்டர் சென்னை பெருநகர் போக்குவரத்து குழுமம்
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 1784 அரசு நடுநிலைப் பள்ளிகளில் நான் வந்து உலகத்தில் பெரிய சிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்து பல டிகிரி வாங்கி. சரி, இப்போ குற்றால அறிவு போல பொங்கி வெளியிற அந்த அறிவாற்றலை பார்க்கலாமா? இவர் வெளிநாட்டில் படிச்சது நம்ம உண்மைதான். இவர் 2001 இருந்து 2008 வரைக்கும் லேமன் அப்படிங்கிற பேங்க்ல வேலை பார்த்தாரு. இந்த 8 வருஷத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல ஒரு பேங்க்ல ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னா அந்த பேங்க் எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போயிருக்கணும். ஆனா அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு. அப்புறம் 2010 இருந்து 2014 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல எம்டியா இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த பேங்க் எப்படி வளர்ந்துருக்கணும், பட் அந்த பேங்கோட growth பாருங்க இப்படி போயிடுச்சு. ஸோ வேலை பார்த்த இடத்துல பெருசா சாதிச்சு புரட்சிலாம் பண்ணல,